மீனும் பூனலும் விண்ணும் விரிவும் விற்பும் தோற்றமும் வேலும் கூறும் ஆறும் கரையும் அம்பும் வில்லும் பாட்டும் உரையும் நானும் அவளும். ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒவ்வொரு லாங் வீடியோலையும் நெக்ஸ்ட் வீக்குக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுறேங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன நாளைக்கு சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைக்கலாம் அப்படிங்கறக்காக நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது தேர்ஸ்டே அன்னைக்கு மார்னிங் எடுத்த ரொட்டீன். காலையில் ஏதாவது ஒரு மார்னிங் ட்ரிங்க் குடிப்போம் நானும் என் வீட்டுக்காரரும். அன்னைக்கு வந்து ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக். ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட எப்பவுமே எனக்கு பால் கலக்கறதுல அவ்வளோ இஷ்டம் இருக்காது. ஏன்னா அது கலக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் தேங்காய் பால் எடுத்து அத கலந்து மில்க் ஷேக் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு புஜு வரதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி வைப்பேன். இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு இருந்தது. அத வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதோட சர்க்கரை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி யூசுவலா ஃப்ரைடே அன்னைக்கு தான் மாவு அரைப்பேன். நான் இன்னைக்கே அரைச்சிரலாம். ஏன்னா மாவு இல்லாமயே ஆல்ரெடி ஒரு நாள் ஓட்டியாச்சு. மாவு சீக்கிரம் தீந்துருச்சு. அதனால தேர்ஸ்டே ஈவினிங்கே மாவு அரைக்க ஆரம்பிச்சுட்டேன். யூசுவலா ஒவ்வொரு ஃப்ரைடேவும் நான் தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் அன்னைக்கே பண்ணி வச்சுருவேன். வீக்கெண்ட் சாட்டர்டே, சண்டே மோஸ்ட்லி பெரிய லெவல்ல ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவும் இருக்காது. நான் மாவு அரைக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, 15 மினிட்ஸ்ல மாவு அரைக்க முடியுமா? அப்படின்ட்டு. அதனால அதுக்காக டைமர் செட் பண்ணி வச்சுட்டு, கிழங்கு வேக வைக்கிறதுக்காக வச்சிருந்தேன். ஸோ அதே டைமரோட மாவும் அரைக்க ஆரம்பிச்சேன். ஆல்மோஸ்ட் நான் முடிக்கும்போது மாவ கரைச்சு வைக்கும்போது டைமர் முடிஞ்சிருச்சு. கிழங்கும் கரெக்ட்டா வெந்துருச்சு. ஸோ 15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம கண்டிப்பா ஒரு படி மாவு நம்ம அரைச்சு வச்சிரலாம். இதுவே ஒரு படி மாவு நம்ம கிரைண்டர்ல அரைக்கணும்னா, இவ்ளோ சீக்கிரம் 15 மினிட்ஸ்க்குள்ள அரைச்சு வைக்க முடியுமா? அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நீங்க கிரைண்டர் யூஸ் பண்றவங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஆர்டர் போட்டிருந்த சோஃபா கவர் அன்னைக்கு டெலிவரி ஆயிருந்தது. சோஃபா ரொம்ப ஆசையா பார்த்து இந்த கலர் வேணும்னு வாங்குனோம். ஆனா, அதில ரொம்ப அழுக்கு பட்டா அசிங்கமா தெரியுது. அத தொடச்சாலும் மாட்டேங்குது. நானும் நெறைய சொல்யூஷன் யூஸ் பண்ணி தொடச்சு பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகுறதில்ல. ஸோ வீணா போயிடும் அப்டின்ட்டு, அதுக்காக ஒரு கஸ்டமைஸ்டா ஒரு கவர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சோஃபா கவர் மேக்கர் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் தேடி தேடி கண்டுபிடிச்சேன். அவங்க கிட்ட நெறைய நல்ல ரிவ்யூ இருந்தது. ஸோ அதுக்காக அங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க ஃபோன்லேயே தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுக்குறாங்க. ஃபுல் அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் டெலிவரி குடுக்குறாங்க. எல்லாம் ப்ராப்பரா நாங்க சொன்ன மாதிரியே நாங்க சொன்ன டிசைன்ஸு எல்லாமே ப்ராப்பரா வந்திருந்தது. பில்லோ கவர் எக்ஸ்ட்ராவா ஃப்ரீயா குடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்லைனரு, அப்புறம் ஒரு நார்மல் சோஃபா, இன்னொன்னு அ டிவான் டைப். ஸோ 3 விதமா இருக்கு. அதனால வேற வழியே இல்ல. நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி தான் ஆகணும். அதனால சோஃபாவெல்லாம் ஒரு லைட்டா ஒரு கிளீன் பண்ணிட்டு, நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க கவர் போட ஆரம்பிச்சோம். சத்தியமா அது எப்படி போடுறதுன்னே தெரியல. அவங்க ஆன்லைன்ல தான் சொல்லி போடுவோம் அப்டின்னாங்க. நைட் நாங்க ஆல்ரெடி டெலிவரி ஆகவே லேட் ஆயிட்டனால, அவங்களுக்கு அதுக்கு மேல கால் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து கால் பண்ணி கேட்கணும். அதனால ஆனா எங்களால பொறுமையா இருக்க முடியல. நாங்களே ட்ரை பண்ணி எப்படியோ அடுத்த நாள் காலையிலக்குள்ள போட்டுட்டோம். ஆ ஓகே. அந்த பழைய கலர் அளவுக்கு இல்லாட்டியும், கண்டிப்பா இது அழுக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த கலர் சூஸ் பண்ணோம். ஸோ அது அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே பொருந்தியிருந்தது. ஸ்டிச்சிங் வைஸ் சொல்லப்போனா ரொம்ப சூப்பரா இருந்தது. பக்காவா அவங்க வந்து ஆன்லைன்ல எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் இவ்ளோ கரெக்ட்டா, ஏன்னா நாங்க தான் சொன்னோம். அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஆன்லைன்ல எடுத்தது இவ்ளோ பக்காவா இருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில நல்லா சுட சுட இட்லி. ஏன்னா நேத்து தான் மாவு அரைச்சிருந்தோம் இல்லையா? ஸோ சுட இட்லியும், காலிஃப்ளவர் அரைச்சு விட்ட குழம்பும். இந்த கறி குழம்பு மாதிரியே காலிஃப்ளவருக்கு அரைச்சு விட்டு பண்ற குழம்பு. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எங்க ஊர் சைடு ஈரோடு, திருப்பூர் அந்த சைடெல்லாம் அ நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த ஸ்டைல்ல தான் நான் வச்சிருந்தேன். காலையில சாப்ட்டு, அடுத்த வேலைய ஆரம்பிச்சாச்சு. அடுத்த வேலை என்னன்னா, இஞ்சி, பூண்டு எல்லாம் தொளிச்சு வைக்கிறது. அதுதான் முக்கியமான வேலை. ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு இன்னொரு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சீரிஸ் பார்த்துட்டுருப்பேன். Disney Hotstarல. அந்த Hotstarல புதுசா வரும். ஸோ அத பார்த்துட்டே நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவேன். அப்படியே கடைக்கு போய் தேவையான கிராசரிஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டுருந்தேன். டேட்ஸ் வந்து டெய்லியும் காலையில 4 சாப்பிடுவோம். ஸோ அதுவும் தீர்ந்துருந்துச்சு. அது எல்லாமே எல்லாம் வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபில் ஃபில் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சாச்சு.
பெங்களூர்ல இருக்க கிளைமேட்டுக்கு பால் துவையறது ரொம்பவே கஷ்டம். தயிர் போட்டு வச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. நான் இதுக்காக கர்ட் மேக்கர் அப்படின்னு ஒரு மெஷின் எல்லாம் வாங்கி அதில தான் துவைய வச்சுட்டுருந்தேன். பட் மறுபடியும் சோம்பேறித்தனம் இப்ப தயிர் வாங்கிட்டு தான் இருக்கேன். என் வீட்டுக்காரர் தான் இந்த தடவ கண்டிப்பா இந்த தடவ நாமளே பால வந்து துவைய வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு என்னமோ கடையில வாங்குற தயிரெல்லாம் பிடிக்கவே இல்ல அப்படின்னாரு. சரி அவருக்காக 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி அத பெர போட்டு எடுத்து வச்சேன். ஆக்சுவலி இந்த கர்ட் மேக்கர்ல நல்லாவே திக்கா வரும். பால் தண்ணியா இருந்ததுன்னா, அதுலயும் தண்ணி மேல நிக்கிற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான பால் இருந்தா தான் பிடிக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காய வச்சு, நான் வந்து பெர போட்டு வச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி திக்கா இருக்கு அப்படின்ட்டு. இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, மத்தியானத்துக்கு மேல பருப்பெல்லாம் ஊற வச்சிருக்கேன். அடை தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்காக. இந்த வாரம் என்ன ஸ்பெஷல்னா, தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஒரப்பு அடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரண்டான அடை. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். இதுக்கு கருப்பு உளுந்து தான் மெயின் இன்கிரீடியன்ட். அது 1 டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மத்த பருப்பெல்லாம் கடலை பருப்பு, துவரம் பருப்பு 1/2 டம்ளர், புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி 1/2 டம்ளர் இதெல்லாம் சேர்த்து நல்லா அத கழிஞ்சு விட்டுட்டு ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு 2, 3 மணி நேரம் ஊறுனா போதும். இத நல்லா கொர கொரப்பா அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இதுதான் அந்த கர்ட் மேக்கர். இதில போட்டு ஒரு 4 மணி நேரம் இருக்கும். எடுத்து பார்த்தேன் ஆனா பெர்ஃபெக்ட்டா துவஞ்சிருந்தது. இந்த ஸ்டேஜ்லயே இத எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா, சூப்பரா இன்னும் நல்லாவே திக்காயிடும். மாவு ஊற வச்சிருந்ததும் நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ, இதில முக்கியமான விஷயம் பார்க்க போறது, தண்ணிய நல்லா இருத்துட்டு இத அரைக்கணும். இதுக்கு பேரே ஒரப்பு அடை அப்படிங்கிறதுனால, இதில ஒரு வரமிளகா 4, 5 பீஸஸ் சேர்த்தி போட்டுட்டோம்னா, நல்லா காரசாரமா சூப்பரா இருக்கும். 4 வரமிளகா, கொஞ்சம் உப்பு அண்ட் ஊற வச்ச பருப்பு. இவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கொரகொரப்பாவே அரைச்சு எடுத்துக்கணும். நீங்க வேணா வடை கூட இதில வெங்காயம்லாம் சேர்த்து சுட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அடை தோசைக்கும் நம்ம வெங்காயம், புதினா, இன்னும் வேணும்னா பச்சை மிளகாய்லாம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரைடே பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி வச்சாச்சு. சாட்டர்டே மார்னிங் பால்கனிய சுத்தம் பண்றது தான் மெயின் டாஸ்க்கு. கொஞ்சம் வெள்ள கலர்ல இந்த ஸ்டெயின்ஸ் அப்பி இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து இந்த லைட்டா இந்த டைல்ஸ் கிளீனிங் சொல்யூஷன் போட்டா தான் போகுது. வினிகர், பயோ என்சைம் இதெல்லாம் போட்டா இன்னுமே ரொம்ப ப்ரெஷர் குடுத்து கை வலிக்க தேய்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த வேலை வந்து என் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி குடுத்தாரு. பக்காவா அதெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணி குடுத்துட்டாரு. அவரு கிளீன் பண்ணி முடிச்சோனே மறுபடியும் மழை வந்துருச்சு. அந்த இடம் நல்லா ட்ரை ஆனா தான் நம்ப அதுல வெள்ள கலர் ஸ்டெயின்ஸ் இன்னும் இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். மறுபடியும் ஏதாவது இருந்ததுன்னா, இன்னொரு தடவ போட்டு ஸ்க்ரப் பண்ணணும் ப்ராப்பரா. அப்படியே வெள்ள கலர் ஸ்டெயின்ஸ் அங்கங்க இருந்தாலும், அத நெக்ஸ்ட் வீக் தான் பண்ணணும். இன்னைக்கது அவ்வளோதான். இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சு வச்சிருந்த அடை தோசை பேட்டர் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே எடுத்து வச்சாச்சு. இது புளிக்கவெல்லாம் வைக்கல. அடுத்த நாள் காலையில நம்ப எடுத்து கொஞ்சம் வெளியில வச்சுட்டு, அதுக்கப்புறம் சுட ஆரம்பிச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும். இது ரொம்ப புளிச்சதுன்னா நல்லா இருக்காது. நொதன்னு ஆயிரும். ஏன்னா எல்லாமே பருப்பு அப்படிங்கிறதுனால. இதுக்கு நெறைய எண்ணெய் ஊத்தி சுட்டு, ஜஸ்ட் ஊறுகாவோ இல்ல தயிரோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும், அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஊர்லேருந்து வரும்போது புதுசா புளி வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த டப்பாவும் எம்ப்டி ஆயிடுச்சு. ஸோ, அத ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது நல்லா புது புளி சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி புளியெல்லாம் நம்ம ஊர் சைடு தான் கிடைக்கும். இந்த அடை தோசை அவ்வளவு கிரிஸ்பியா வந்திருந்தது. ரொம்ப ஹெல்த்தி. நீங்க வெஜிடேரியன் அப்டின்னா, இந்த மாரி அடை தோசைய நீங்க வாரத்துல 2 தடவ செஞ்சு சாப்பிடலாம். நம்ம எப்பவும் போல சும்மா சுண்டல ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது, அது ஒரு மாரி கேஸ் புடிச்ச மாதிரி ஆயிக்குது. அதனாலேயே சுண்டல் ஊற வச்சு சாப்பிடுறத கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. அப்பப்ப இருந்தாலும் மாசத்துல ஒரு தடவ ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சு, அத வந்து நல்லா சுண்டல் மாரி பண்ணி சாப்பிடுவோம். பட் ஸ்டில் இந்த மாதிரி பண்ணும்போது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா, நம்ம ஊற வச்சு அரைச்சு அத லைட்டா ஃபெர்மென்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ப யூஸ் பண்ணிட்டுருக்கோம். என்னோட கிச்சன் சிங்க் ஏரியா எப்ப பாரு ஏதோ கச்ச கச்சன்னு இருக்க மாரியே ஒரு ஃபீல் ஆச்சு. எல்லாமே ஸ்கேட்டர்ட் ஆயி ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாத மாரி தோணுச்சு. அதுக்காக தான் இந்த ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். இந்த கார்னர் ஷெல்ஃப இந்த கிச்சன் சிங்க்ல இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம்னா, அதிலேயே நம்ம பாத்திரம் வெளக்குற சோப்பு, டிஷ் வாஷர், லிக்விடு, நாரு, இரும்பு நாரு எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம். அங்கேயும் இங்கேயும் ஸ்கேட்டர்ட் ஆயி கிச்சன் சிங்க் ஃபுல்லாவே என்னமோ பொருள் அங்கேயும் இங்கேயும் இதா இருக்க மாரி இருக்காது. இந்த கிச்சன் வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக இன்னொரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். பட் அதோட சக்ஷன் ஒர்க் ஆகல. அது டோட்டலி வேஸ்ட். அத ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது உங்க விஷ் லிஸ்ட்ல இருந்தா பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா வாங்குங்க. நம்ம விலாகோட கடைசி ரெசிபிக்கு வந்தாச்சு. இது எங்க எல்லாத்தோட ஃபேவரட்டான நட்ஸ் அண்ட் ஓட்ஸ் குக்கீஸ். இதுக்கு ரொம்ப சிம்பிளான 4 இன்கிரீடியன்ட் போதும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவும் தேவையில்ல. நான் எப்பப்பெல்லாம் நான் ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறேனோ அப்போல்லாம் வந்து நான் இந்த ரெசிபி பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்பவும் யூஸ்வலாக 1 கப் அளவுக்கு எனக்கு வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெயை லைட்டாக நான் உருக்கி வச்சுருந்தேன்.
இப்போ அது கூட சேம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். நான் யூசுவலாக நாட்டு சர்க்கரையை ஃபஸ்ட்டு மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துவேன். பட் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தது அப்படிங்கிறதுனால நெய்யோடு சேர்த்து மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். இப்போது அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக வந்துருச்சு. இந்த கோகனட் பூ இப்போ எல்லா பக்கமும் விற்கிறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்க வந்து இந்த ஸ்நாக்குக்கு ரொம்ப அடிக்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹைவேஸ்ல போம்போது இத வாங்கி சாப்பிட்டுட்டே ஊருக்கு போயிருவோம். பசிக்க கூட பசிக்காது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஹெல்த்தி தானே அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் இத என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். இதோட அந்த சுகரும் நெய்யும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அத தான் நாங்க பாதி சுகர் நெய்ய இப்படியே தொட்டு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு தான் அடுத்த ப்ராசஸையே ஆரம்பிச்சேன். இதுக்கு நம்ம அதே கப்ல 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்க போறோம். ஓட்ஸை நான் அதே மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். ஸோ தட் அந்த நெய் சர்க்கரை கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நீட்டாக வந்துடும். மிக்சியும் க்ளீனப் ஆகிடும். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. ஸோ சேம் மெஷர்மெண்ட். நம்ம 4 பொருள் சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்த்து லைட்டாக மாவு மாதிரி அப்படியே அமுத்தி பெனையாமல் லைட்டாக அதை சேர்த்து வச்சுக்கணும். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு நட்ஸ், மிக்சட் நட்ஸ், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டு நல்லா அதை இந்த மாதிரி ஷேவ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நட்ஸ் கட்டர் உங்ககிட்ட இல்லைன்னா கையிலேயே கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் அந்த மாதிரி அது கூட அப்படியே ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா பிஸ்கெட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம அந்த வைக்கிற டைமில் நம்ம அதே மாதிரி ஓவனை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் மண் கொட்டி நம்ம பண்ணுவோம் இல்லையா, இல்லை உப்பு போட்டு அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குக்கீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பண்ணப்போ ஒரு 30 குக்கீஸ் வந்தது. 3 தட்டு அந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 பேட்சஸ் வந்து ஜஸ்ட்டு மிக்ஸ்டு நட்ஸோட சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கணும். மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சு இந்த குக்கி கட்டரில் கட் பண்ணி அழகழகான ஷேப்லலாம் வைக்கலாம். பட் அது ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இந்த மாதிரி உருண்டை பண்ணோமா, வடையை தட்டினோமா, அதை அவனில் வச்சோமா அப்படின்ட்டு இருக்கணும். நீங்கள் இந்த ஓட்ஸ்க்கு பதிலாக ராகி கூட போட்டு பண்ணலாம். ராகியும் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிஸ்கட்டை வேக வச்சு எடுத்த உடனே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதை எப்போ எனக்கே முன்னாடியே அவர் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு குக்கி காணோம். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டீங்களே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 பேட்சஸ் வெறும் நட்ஸை மட்டும் போட்டாச்சு இல்லையா, நெக்ஸ்ட்டு பேட்ச்க்கு பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாக்கோ சிப்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் சும்மா ஒரு 4 சிப்ஸாக மேலே லைட்டாக பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இதையும் அதே மாதிரி 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். சண்டே ஈவினிங்கிறதுனால ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வெளியில் போயிருந்தோம். ஸோ சிம்பிளாக ஏதாவது ஒரு டின்னர் பண்ணிக்கலான்னு இட்லி மாவு இருந்தது இல்லையா, இட்லி இன்றைக்கி நல்லாவே வரும் அப்படிங்கிறதுனால இட்லியே ஊற்றி அதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சட்னி. இது வந்து ஒரு கார சட்னி, ரோட்டு கடை சட்னி அந்த மாதிரி கூட சொல்லலாம். நான் இந்த மாதிரி 5 மினிட்ஸ் சட்னி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நிறையா சர்ச் பண்ணி அதை ட்ரை பண்ணி வச்சுருப்பேன். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் பொட்டுக்கடல மட்டும் கொஞ்சத்தை நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அந்த பொட்டுக்கடல கூட வெங்காயம், வரமிளகாவை நல்லா வதக்கி அதோட சேர்த்து மறுபடியும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ உங்களுக்கு இதில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம இட்லிக்கு மேலே நல்லா நிறைய ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் இருக்க காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வேணும்னா நெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். இது எங்களுக்கு பர்சனல் ஃபேவரெட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.